மாண்பு உறுப்பினர் ஆர் செல்லசாமி அவர்கள் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் விஜயகுமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, திருவெரும்பூர் தொகுதி எம்எல்ஏ என்ன இன்னொரு விஜயகுமார் சார் அவரை சொல்றீங்களா? என்ன சொல்றீங்க? பேரவைத் தலைவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் எவா வேலு அவர்கள் சொன்னாரு, எஸ்டிமேஷன்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீங்க நம்ம வீடு கட்டுறோம் இல்லைங்க சொல்றேன். நீங்க தப்பு இருந்தா நான் உட்காந்துறேன். நீ அதுல தப்புன்னா உட்காந்துறேன். ஒண்ணு இல்லங்க தப்பு இருந்தா உட்காந்துறேன். ஏங்க நீங்க அவர் பேசுறதுக்கு 3/4 மணி நேரம் 45 நிமிஷம் டைம் கொடுத்தாரு. ரைட்டுங்களா? அதாவது நம்ம ஒரு வீடு கட்டினாக்க ஒரு சதுரத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் செலவாகும். சாதாரண பில்டர்கிட்ட கொடுத்தோம்னா 2 லட்சம் ரூபாயில இருந்து 2,20,000 செலவாகும். நீங்க நம்ம பிடபிள்யூடி எஸ்டிமேட் எவ்வளவு தெரியுங்களா? 3,60,000 ஒரு சதுரத்துக்கு. அப்ப இது எஸ்டிமேட் கூடவா கம்மியா? நீ நல்லா யோசிச்சு பாருங்க. இல்லங்க நான் திருப்பி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றேன், இது எல்லாருக்கும் தெரியும். இல்லங்க நாங்க பேச விடுங்க சார், நீங்க பேச விடுங்க சார் கொஞ்சம். நீங்க இது இவ்வளவு எஸ்டிமேட் யோசிச்சு பாருங்க. நாங்க இந்த எஸ்டிமேஷன் பத்தி அண்ணன் ரொம்ப நேரம் பேசினாரு. நான் ஏன்னா அப்பப்ப பதில் சொல்லிட்டோன்னு வச்சுங்களேன், அது புரியும். 2 மணி நேரம் கழிச்சு புத்தகமே இவ்வளவு பெரிய புத்தகமே 3 புத்தகம் காமிச்சிட்டாரு நம்மளுக்கு. அது 2 மணி நேரம் கழிச்சு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சோம்னா அது பழசா போயிடும். ஏன்னா மக்கள் நேரலையில பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணா அவர் சொன்னது சரி நம்ம தப்புன்ற மாதிரி வந்துடும். அதுக்குதான் அப்பப்ப பதில் சொல்லணும்னு சொல்றது. நீங்க அந்த பதில நீங்க இன்னைக்கும் இருக்கு. நம்ம எந்த கட்டடமாவது நம்ம வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு கொடுக்குறோம்? 4.5 சதுரத்துக்கு 3.5 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம். இப்ப அதே 5 லட்சமா ஆக்கியிருக்கோம். ஆனா பிடபிள்யூடி எஸ்டிமேட் பாருங்க 3,60,000 ஒரு சதுரத்துக்கு. அப்ப இது அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? இது எல்லா சட்டமன்ற உறுப்பினருக்கும் தெரியும், இங்க இருக்க அத்தனை உறுப்பினருக்கும் தெரியும். ரெண்டாவது இல்லங்க நான் பேசிடுறேன். ரெண்டாவது இருங்க ஒரே நிமிஷம் நான் சொல்றேன். அதுக்கு வண்டல்மன் இருங்க தலைவர. அதாவது இது சம்பந்தமா நான் கலெக்டர் கிட்ட ஆய்வு பண்ண சொல்லியிருக்கேன். உட்காருங்க. கலெக்டர் கிட்ட ஆய்வு பண்ண சொல்லியிருக்கேன். இல்ல சொல்லிடுறேன், சொல்லணும்ல. நான் கலெக்டர் கிட்ட ஆய்வு பண்ண சொல்லி எல்லா கட்டடங்களுமே தர ஆய்வு பண்ணுங்க. தர ஆய்வு பண்ணி அந்த தர ஆய்வுல கம்மியா தரம் இல்லாம இருந்தா அந்த கான்ட்ராக்ட்காரங்களை பிளாக் லிஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இது பத்திரிகை வாயிலாக அறிக்கை கொடுத்திருக்கேன், கலெக்டர் கிட்ட மறுவாவும் கொடுத்திருக்கேன். நீங்க ஆட்டோமேட்டிக்கா இல்ல தலைவர, நீங்க பேரவைத் தலைவர்கள் நிறைய விஷயங்கள் ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறாங்க. ஆதாரம் வந்துடும் தலைவர. நீ ஆட்டோமேட்டிக்கா நீங்க எல்லா பிளாக் லிஸ்ட் கான்ட்ராக்ட்காரனை பூரா பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஆதாரம் வந்துடும். யார் இல்லங்க ஆதாரம் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். இதை மட்டும் கலெக்டர் கிட்ட ஒரு குழு அமைச்சு எல்லா கட்டடங்களையும் எல்லா ரோடு எல்லாத்தையும் நீங்க ஆய்வு பண்ண சொல்லிட்டீங்கன்னா வந்துடும். அது ரெண்டாவது வண்டல் மண்ணை பத்தி செல்லசாமி அவர்கள் நீங்க பேசுங்க. உட்காருங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா எல்லாருமே ரொம்ப நேரமா காலையில இருந்து கை தூக்குறாரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு இந்த பக்கம் இருக்கணும்னு சொன்னாங்க, இந்த பக்கம் சொன்னாங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நல்ல கருத்துக்களை சொன்னீர்கள். அமருங்கள். அப்புறம் வாய்ப்பு வரும்போது மானிய கோரிக்கை மீது வாய்ப்பு வரும்போது நீங்க பேசலாம். உட்காருங்க. மாண்புமிகு செல்லசாமி பேசுங்க. நீங்க மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, இங்கே சமர்ப்பிக்கப்பட்ட மானிய கோரிக்கை மீது என்னுடைய சில கருத்துக்களையும் நான் நினைக்கிறேன். இங்கே இந்த சபைக்கு நான் புதியவன், சபைக்கு நான் புதியவர். இங்கே உறுப்பினர்கள் பேசுகின்ற நேரத்தை விட குறுக்கீடு என்பது அதிகமான நேரம் எடுக்கிறது. இது சபைக்கு என்பது ஆரோக்கியமாக புதியதாக இருக்கின்ற என்னை போன்ற நபருக்கு அது அழகா தெரியல. சபாநாயகர் மட்டுமல்ல அத்தனை உறுப்பினர்களும் இதில் கரெக்ட் செய்யலன்னா நல்ல ஒரு சபையாக நடத்த முடியாது என்பதை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் மானிய கோரிக்கையோடு மட்டும்தான் நிற்பேன். தேசிய நெடுஞ்சாலைகளில் வருடந்தோறும் சுங்கச்சாவடி கட்டணம் என்பது உயர்த்தப்பட்டு வருகிறது. வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்படுகிறாங்க. இந்த கட்டணங்களை திரும்ப பெறுவதற்கு அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். தமிழகத்தில் காலாவதியான கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகள் இருப்பதாக அறிகிறோம். அவற்றை அகற்றுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நகராட்சி எல்லையிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் சுங்கச்சாவடி அமைக்கப்படக்கூடாது என்பது விதி. ஆனால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 800 மீட்டர் தொலைவில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனை, மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் செல்பவர்கள் கூட கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளது. எனவே இந்த சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும்.
அதே போன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் இனாங்காரியந்தல் பகுதியில் உள்ள சுங்கச்சாவடியும் விதிமுறைகளுக்கு மீறி அமைக்கப்பட்டுள்ளது. இதையும் உடனடியாக அரசு அகற்றிட வேண்டும். சென்னையில் கடுமையான போக்குவரத்து நெரிசலில் மக்கள் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் டிஎம்ஸிலிருந்து சைதாப்பேட்டை வரை கட்டப்படும் மேம்பால பணிகள் மந்தமாக நடைபெற்று வருகின்றன. இப்பணியை விரைந்து முடிக்க போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க வேண்டும். சென்னை பாரிமுனை முதல் தாம்பரம் செல்லும் ஜிஎஸ்டி சாலை கடும் போக்குவரத்து நெரிசலை சந்தித்து வருகிறது. விமான நிலையத்திற்கு விஐபிக்கள் செல்லும் போது ஆயிரக்கணக்கான வாகனங்கள் நிறுத்தப்படுகின்றன. இதனால் சிறிய குழந்தைகள் முதல் முதியோர் வரை கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். ஆம்புலன்ஸ் வாகனங்களும் நிறுத்தப்படுகிறது. இதற்கு அரசு ஒரு சிறப்பு திட்டத்தை உருவாக்கி மாற்று வழி சாலை திட்டமிட வேண்டும். தமிழகம் முழுவதும் நெடுஞ்சாலை துறையின் கீழ் பராமரிக்கப்படும் பழுதடைந்த சாலைகள் செப்பனிடுவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். கோவை மாநகரம் ரயில் பாதை கதவு எண் 3 மேம்பாலம் கட்டுவதற்கு நெடுஞ்சாலைத்துறை 7/12/2015 அரசாணை வெளியிட்டு மாநகராட்சி ஒப்புதல் கொடுத்தும் இதுவரையில் இந்த பணி என்பது ஆரம்பிக்கப்படவில்லை, கவனிக்கப்பட வேண்டும். சாலை பணியாளர்கள் 41 மாத பணிநீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் என கடந்த 20 வருடங்களாக போராடி வருகிறார்கள். 2024ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றமும் இவர்களின் பணிநீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும், கருத்தியலான ஆண்டு ஊதிய உயர்வு மற்றும் ஓய்வூதிய பலன்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கூறியது. ஆனால் இந்த உத்தரவுக்கு எதிராக அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது ஏற்கத்தக்கதல்ல. மேல்முறையீடு மறுமுறை திரும்ப பெற்று சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவினை அமல்படுத்தி சாலை பணியாளர்களின் பணிநீக்க காலத்தை பணிக்காலமாக வரமுறைப்படுத்திட ஆணை வழங்கிட வேண்டுகிறேன். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவளை நாகர்கோவில் வரை தேசிய நெடுஞ்சாலை தற்போது நெடுஞ்சாலை கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. சாலை என்பது மிகவும் மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது. சாலையுடைய பணி என்பது உடனே துவங்க வேண்டும். அதே போன்று மார்த்தாண்டம் குலசேரி சாலை மிகவும் மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சாலையும் உடனடியாக செப்பனிடப்பட வேண்டும். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் தொகுதி சிறுதூர் மீனவ கிராம மக்கள் அதிகம் வசிக்கின்றார்கள். இங்கு சிறு துறைமுகம் இல்லாததால் மழை புயல் காலங்களில் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே சிறுதூர் பகுதியில் ஒரு உட்கட்டமைப்புடன் கூடிய துறைமுகம் ஏற்படுத்த கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீன்பிடி அபிவிருத்தி செய்வதற்காக வாய்ப்புள்ள இடங்களில் துறைமுகங்கள், தங்குதளங்கள், முகத்துவாரங்களில் குவியும் மணல் மேடுகளை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மாவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பத்மாவரம் அரண்மனை கோட்டை என்பது அவருடைய சுற்றுச்சுவர் என்பது 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும். தற்போது இந்த சுற்றுச்சுவர் ஒரு சில இடங்களில் இடிந்து பல இடங்களில் இடிந்து விடக்கூடிய நிலையில் ஆபத்தாக உள்ளது. மிக முக்கியமான சுற்றுலா தலம் என்பதால் அரண்மனை சுற்றுச்சுவர் பழமை மாறாமல் அதை புனரமைக்க வேண்டும். நெடுஞ்சாலைகள் துறையில் உள்ள காலி பணியிடங்களை பூர்த்தி செய்யவும் அந்த வகையிலே நீண்ட காலமாக ஒப்பந்தம், கான்ட்ராக்டர், தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் அனைவரையும் நிரந்தரம் செய்ய வேண்டும். நெடுஞ்சாலை துறையில் தலைமை பொறியாளர் பணியிடங்களை பதவி உயர்வு வழியே நிரப்ப வேண்டும். தற்போது காலியாக இருக்கும் மண்டல பொறியாளர்கள், உதவி கோட்ட பொறியாளர்கள் ஆகிய காலி பணியிடங்களை பதவி உயர்வு மூலம் நிரப்பப்பட வேண்டும். அரசு கட்டுமான கழகத்தில் 91ஆம் ஆண்டு முதல் உதவி பொறியாளராக வேலை செய்து 2008 நெடுஞ்சாலை துறையிலே நிரந்தரமாக ஈர்த்துக் கொள்ளப்பட்ட உதவி பொறியாளர்கள் 35 வருடமாக பதவி உயர்வு இல்லாமல் பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்களை பதவி உயர்வு செய்ய வேண்டும். அதே போன்று எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலே நெடுஞ்சாலைக்கு துறைக்கு சொந்தமான அரசு பணிகள் அனைத்தையும் விரைந்து முடிக்க தற்போதுள்ள தடைகளை ஒழுங்குபடுத்தி சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். குளங்கள், ஏரிகளை பொறுத்தவரையில் பல்லாண்டுகளாக கன்னியாகுமரி மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 2000 குளங்கள் என்பது தூர்வாரப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த குளங்களை தூர்வாருவதற்கு பொதுப்பணித்துறை தடையாக இருந்து கொண்டிருக்கிறது. பொதுப்பணித்துறையிலே நிதி இல்லை என்று சொல்கிறார்கள். எனவே இந்த குளங்களை உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒப்படைத்து அந்த குளங்களை தூர்வாரி பராமரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால்
அந்த நீர் ஆதாரங்களை பெருக்க முடியும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான பராமரிப்பின்றி கிடக்கும் திருவட்டார் விருந்தினர் மாளிகை, பத்மநாபபுரம் விருந்தினர் மாளிகைகளை சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பேச்சுப்பாறையிலே அரசு ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடம் என்பது பழுதடைந்து காணப்படுகிறது. அதை சரி செய்தும் அதை அந்த மருத்துவமனைக்கு சுற்றுச்சுவர் கட்டியும் அதை பாதுகாக்க வேண்டும். பத்மநாபபுரம் நகர்ப்புற சுகாதார மையத்தினுடைய அந்த மருத்துவமனைகளே சுற்றுச்சுவர் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். 2019ஆம் ஆண்டு கல்குளம் தாலுகா பிரிந்து திருவட்டார் தாலுகா உருவாக்கப்பட்ட பிறகு அந்த திருவட்டார் தாலுகா உள்ளடக்கிய பகுதியிலே பத்மநாபபுரம் JM to நீதிமன்றத்தை பிரித்து திருவட்டாரில் துவக்க பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான PWD கட்டடத்தை செருப்பாலூர் இருக்கக்கூடிய அந்த கட்டடத்தை புனரமைத்து அந்த நீதிமன்ற கட்டடத்தை அங்கே அமைக்க கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று நம்முடைய பத்மநாபபுரம் தொகுதியிலே செருப்பாலூரிலே ஒரு கிட்டத்தட்ட 7.5 ஏக்கர் பரப்புள்ள நிலம் என்பது அரசுக்கு சொந்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பகுதியிலே இப்போது விளையாட்டு கழகம் என்பது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு ஒலிம்பிக் அகாடமி 10 மையங்களை தமிழக அரசு இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய அந்த பகுதியிலே சமீபத்தில் கடந்த 9 முதல் 14ஆம் தேதி வரை நைஜீரியா நாட்டிலே லாகோஸ் நகரிலே நடைபெற்ற காமன்வெல்த் சாம்பியன்ஷிப் போட்டியிலே 11 பேர் கலந்து கொண்டார்கள். 11 பேரிலே 10 தங்கப் பதக்கங்களையும் 3 வெள்ளிப் பதக்கங்களையும் 3 வெண்கலப் பதக்கங்களையும் பெற்று நேற்றைய தினம் ஊருக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை பாராட்டுகிறோம். தமிழகத்திற்கு பெருமை சேர்த்து தந்திருக்கிறார்கள். எனவே அந்த பகுதியிலே இந்த தமிழ்நாடு ஒலிம்பிக் அகாடமி அந்த நிறுவன அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சரை பார்த்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று நெடுஞ்சாலைத்துறையில் தலைமை பொறியாளர் பணியிடங்கள் பதவி உயர்வு வழியே நிரப்பப்பட வேண்டும். தற்போது காலியாக இருக்கும் மண்டல பொறியாளர்கள், உதவி கோட்ட பொறியாளர்கள் ஆகிய காலி பணியிடங்களை பதவி உயர்வு மூலம் நிரப்பப்பட வேண்டும். பொதுப்பணித்துறையை பொறுத்தவரையில் பருவமழைக்கு முன்பாக ஒவ்வொரு ஆண்டும் காவிரி டெல்டா மாவட்டங்களில் ஏரிகள், குளங்கள் தூர்வாரும் பணிகளை அரசு துரிதமாக செயல்படுத்தப்பட வேண்டும். பல கிராமப்புற நகர்ப்புற ஏரிகள், குளங்கள், கண்மாய்கள் போதிய பராமரிப்பின்றி தூர்வாரப்படாமல் உள்ளன. இவைகள் அனைத்தையும் தூர்வாருவதற்கு அரசு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதே போன்று தமிழ்நாடு முழுவதும் குளங்களிலே பக்கச்சுவர் கட்ட வேண்டும் என்று சொன்னால், மதகுகள் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், அதற்கான அந்த குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டில் செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கான தடையில்லா சான்று அரசே வழங்க வேண்டும் என்ற நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. அது மிகப்பெரிய காலதாமத்தை ஏற்படுத்துகிறது. எனவே அந்த தடையில்லா சான்றை அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அலுவலரே அந்த தடையில்லா சான்றை வழங்கினால் மட்டும்தான் காலதாமதம் இல்லாமல் அந்த பணிகளை என்பது மேற்கொள்ள முடியும். எனவே தடையில்லா சான்று பெறுவதிலே அந்த காலதாமத்தை தவிர்க்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டுகின்றேன். இன்றைக்கு அதே போன்று நம்முடைய கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியிலே கீழ்வேலூர் கச்சனம் சாலை அகலப்படுத்தி வலுப்படுத்துதல், அதே போன்று விடங்கலூர் முப்பத்தி கோட்டகம் சாலை, விடங்கலூர் முப்பத்தி கோட்டகம் சாலை வடக்கு பனையூர் முதல் முப்பத்தி கோட்டம் வரை, அதே போன்று வலிவகம் சுந்தரபாண்டியம் சாலை, வேட்டைக்காரன் இருப்பு சடையன் கோட்டகம் சாலை, பறவை தெற்கு பொய்கை தல்லூர் சாலை, திருப்பூண்டி காரப்படாகை சாலை, கீழ்வேலூர் கச்சன சாலை, திருநெல்லிக்காவல் குளப்பாடு சாலை, சாட்டியக்குடி திருக்குவளை ஈசனூர் சாலை போன்ற சாலைகளை நெடுஞ்சாலைத்துறை சொந்தமான இந்த சாலைகளை சரி செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதை சொல்லுகின்ற நேரத்திலே இன்றைக்கு இந்த மானிய கோரிக்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு சில விஷயங்களை மட்டும் இன்றைக்கு நம்முடைய இந்த அரசு என்பது பல துறைகளிலே தனியார் மயம் அவுட் சோர்ஸ் என்ற முறையிலே ஏற்கனவே தமிழகத்திலே இருந்து வருகின்ற நிலைமையை மாற்றப்பட்டு அதை முழுமையாக பொதுத்துறை அரசு துறை என்ற முறையிலே அதை படிப்படியாக மாற்ற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிற நேரத்தில் ஒப்பந்த அதே மாதிரி மக்களை தேடி மருத்துவம் என்பது இன்றைக்கு 10,000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் அவுட் சோர்ஸ் என்ற முறையிலே 5 ஆண்டுகளுக்கு மேலாக 5,000 ரூபாய் சம்பளத்தில் இன்றைக்கு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்
கடுமையான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள், முழுநேரமும் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவருடைய ஊதியத்தை உயர்த்தி அவர்களை நிரந்தர செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று தூய்மை பணியாளர்கள், அதே போன்று ஓய்வூதியம் என்பது இங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லப்பட்டது அறிவிக்கவில்லை சொன்னாலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நம்முடைய ஓய்வூதிய என்பது மாற்றுத்திறனாளிகள் என்பது கண் தெரியாத மாற்றுத்திறனாளிகளையும் ஒரே மாதிரி கணக்கில் கிடக்கக்கூடாது. குறைந்தபட்சம் கண் தெரியாத மாற்றுத்திறனாளிகள் வேறு எதுவுமே செய்ய முடியாது. எனவே அவருடைய ஓய்வூதியத்தை 5000ஆக உயர்த்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதை வென்று 4 வழி சாலை, அந்த சாலையில் இன்றைக்கு அமைக்கப்படுகிற நேரத்தில் அருகாமை இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான அந்த வாய்க்கால் கால்வாய்கள் எல்லாம் மண் போடப்பட்டு அதெல்லாம் மூடப்படுகிறது. எனவே மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும். மூடப்படாமல் தண்ணீர் செல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக பொதுப்பணித்துறை அதை கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று பத்திரப்பதிவிலே இங்கே குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் 22A ஆக்ட் என்பது சட்டம் என்பது பிரிவு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அது என்பது சொத்தை என்பது பிரித்து விற்பதிலே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். எனவே பத்திரத்துறை அந்த துறைக்கு அதை துறை என்பதை கவனித்து 22 ஆக்ட் என்பது 22A ஆக்ட் என்பதை நிச்சயமாக முழுமையாக நீக்கி பத்திரப்பதிவு துறையிலே அந்த பதிவு சொத்து பதிவு செய்வதிலே அது இருக்கக்கூடிய இடையூறுகளை அதை மாற்ற வேண்டும் என்று கேட்டு, என்னுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் புற்றுநோய் என்பது அதிகமாக பரவி கொண்டிருக்கக்கூடிய மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் என்பது கன்னியாகுமரி மாவட்டத்தின் தேர்வை நம்முடைய தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான நோயாளிகள் திருவனந்தபுரம் RCC அதே போன்று மருத்துவக் கல்லூரிக்கு செல்லுகின்ற நிலைமை என்பது ஏற்படுகிறது. எனவே கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் என்பது நீண்ட நாள் கோரிக்கை, அதை ஏற்படுத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்வதோடு, அங்கே நம்முடைய தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு செல்லுகின்ற அந்த நோயாளிகள் எளிமையாக அவர்கள் சிகிச்சை பெறுவதற்காக அவருடைய இன்சூரன்ஸ், அதாவது காப்பீட்டு திட்டம் என்பது இல்லை. இங்குள்ள காப்பீட்டு திட்டம் கேரளாவிலே செல்லுபடியாவதில்லை, தற்போது முன்னால் இருந்தது. எனவே அதில் இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய என்ன விதிமுறைகளுக்கு மாறாக இருக்கிறதோ அதை என்பது சரி செய்யப்பட்டு அதை ஆராய்ந்து அதை கரெக்ட் செய்து அதை சரி செய்து நோயாளிகளுக்கு அது சிகிச்சை பெறுகின்ற வழியிலே எளிமைப்படுத்த வேண்டும் என்று இந்நேரத்திலே கேட்டுக்கொண்டு இந்த நம்முடைய மானிய கோரிக்கை இங்கே சமர்ப்பித்த நம்முடைய அமைச்சர்களுக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.